ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்றைக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா கையில ஏதோ வச்சுட்டுருக்கேன்னு சொல்லி புதுசா வந்து பார்ப்பீங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த விசிறி வலைன்னு சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு வந்து தெரியும், நெறைய பேருக்கு வந்து தெரியாம கூட இருக்கலாம். இந்த வலை வந்து எப்படி வீசுறது, எந்த மாரி என்னன்றத இந்த வீடியோல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அ அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து நெட்ல தாங்க வந்து ஆர்டர் பண்ணி தான் வந்து வாங்கியிருந்தோம். Flipkartல வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3, 4 நாள் கழிச்சு தான் வந்து எங்க கைக்கு வந்துருந்துச்சு. இப்ப இந்த வீடியோ எடுத்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் இருக்குங்க. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க பாருங்க, எங்க சித்தப்பட்டு பசங்க, அப்புறம் எங்க அண்ணன் வீட்டு பையன் அவனுங்கலாம் வந்து, எப்படி வந்து வலை வந்து வீசி பார்க்கணும் அப்படின்றத வந்து ட்ரெய்னிங் வந்து எடுக்கலாம்னு சொல்லி வீசி வீசி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேங்க. எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்துச்சு. ஓரளவுக்கு நல்லா தான் கொஞ்சம் அகலமா போய் விழுந்துச்சு. ஆனா இவனுங்க வீசி வீசி பார்த்தானுங்க. எப்படி வீசுறான் அப்படின்றத வந்து பாருங்க. இதில அவரு வந்து அந்த கிரீன் கலர் ஷர்ட்டுக்கு வந்து இன்னொருத்தன் வந்து பாருங்க, அவன் வந்து எங்க அண்ணன் வீட்டு பையன். அவன் வந்து போட்டு வந்து பழக்கி விட்றானாம். இந்த மாரி போட்றா அப்படின்னு சொல்லி. அவன் இப்போ பாருங்க வீசுறான் பாருங்க. எப்படி வீசியிருக்கிறான்னு பாருங்க. செம்ம காமெடியா போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் நான்லாம் போடல அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் நான் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வலைய வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கயிறுலாம் வந்து கயித்துல வந்து சுத்திக்கணும். சுத்திட்டு இப்போ பாருங்க நான் வந்து அந்த ஒயிட் கலரு நரம்ப வந்து ஒரு ரவுண்ட் மாரி ரோல் மாரி அப்படி சுத்திக்கிறேன். அதேமாரி இன்னொரு சுத்து எடுத்துக்கிறோம். சுத்து எடுத்துட்டு தூக்கி பார்க்கும்போது அந்த வலையோட உயரம் வந்து நம்ம இடுப்புக்கு கீழ இருக்கணுங்க. அந்த மாரி இருந்ததுனா தான் நம்ம வந்து தூக்கி வீசுறதுக்கு வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து என்னமோ வலை ரொம்ப அடிக்கடி வீசுன மாரி பேசுறேன்னு சொல்லி நீங்க வந்து நெனைக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, YouTubeல வந்து கிளாஸ்லாம் பார்த்து தான் இத வந்து கத்துக்கிட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அடுத்து இந்த சென்டரா இருக்கிற பகுதியில ஒரு 20% எடுத்து, நம்மளோட கை ஷோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்போ மாரி வரும் பார்த்தீங்களா? நான் பாருங்க எப்படி போட்டிருக்கேன்னு. அந்த சைட்ல வந்து ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் ரைட் சைடு இருக்கிற பகுதியில, உள்ள வலைக்குள்ள வந்து கைய விட்டு, ஆ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு பாதிக்கு பக்கமா எடுத்துட்டு, அதில தான் வந்து நம்ம தூக்கி விசிற போறோம். விசிறுனோம் அப்படின்னா கரெக்ட்டா வரும். இந்த மாரி வந்து ட்ரெய்னிங்லாம் எடுத்துட்டு, அப்புறம் போயிட்டு ஒரு நாள் மீன் பிடிச்சு கொண்டு வந்து பொரிச்சு கூட சாப்பிட்டுட்டேங்க. அன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. மழை வந்துட்டு இருந்ததுனால. அடுத்த முறை போம்போது கண்டிப்பா வந்து வீடியோ எடுத்து போடுறோம். நான் வலை வீசினது கரெக்ட்டா என்னன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.